Hi, this is Veda from F1 Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தார், RSI வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இண்டிகேட்டர் வந்து என்ன கேட்டகரியில் வருதுங்கிறத பார்க்கணும். அதோடைய கேரக்டர் வைஸ் என்னங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த விதத்தில் வந்து நம்ம RSIயை எடுத்துக்கிட்டோம்னா, RSI வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டர்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லீடிங் இண்டிகேட்டர்ஸ், இன்னொன்று வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ். இப்போ லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டில் இருந்து ரிவர்சல் ஆகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ஆனால் லீடிங் இண்டிகேட்டர்ஸை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னிங்கன்னா, நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகிறதையே வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கறது தான் லீடிங் இண்டிகேட்டர்ஸ். அந்த விதத்தில் RSI வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீடிங் இண்டிகேட்டர்ஸில் தான் வந்து நமக்கு வருது. இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மட்டும் இல்லாமல் கரண்ட் வந்து எந்த ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதுங்கிறதையும் நமக்கு RSI வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது. கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டையும், அதே நேரம் நம்ம எக்ஸிட் ஆகிறது எந்த பாயிண்டில் நம்ம எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறதே தான் வந்து RSI ஒரு பர்டிகுலராக இன்ட்ராடே மட்டும் இல்லாமல் பொசிஷன் வரைக்கும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். சரி, இப்போ இதோடைய ஃபார்முலாஸஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நிறைய பேருக்கு புரியலாம், இல்லைனா அது வந்து புரியாமலே கூட இருக்கலாம். அதனால் நம்ம ஃபார்முலாஸை வந்து தவிர்த்துடுவோம். ஸோ இதோடைய டெவலப்பர் வந்து ஜே வெல்ஸ் வில்டருங்கிறவருடைய டெவலப்மெண்ட்டில் 1978 வந்து டெவலப்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு இண்டிகேட்டர் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு முழுக்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இதோடைய அக்யூரசி அப்படிங்கிறது 80% மேலேயே வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து முறையாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோடைய அக்யூரசி வந்து நமக்கு தெரியும். பட் இது வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதோடைய டைரக்ஷனல், அதாவது நம்ம எந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோமோ அந்த ஸ்கிரிப்டோடைய ட்ரெண்ட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து நம்ம முன்னக்கூட்டியே எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட நம்ம அடிஷ்னலாக வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லீடிங் இண்டிகேட்டரையும் ஒரு லேகிங் இண்டிகேட்டரையுமே வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதையே வந்து நம்ம எப்படி ஒரு பொசிஷனல் ட்ரேடுக்கும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். வாங்க, முதல்ல வந்து இப்போ வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ இதில் வந்து RSIன்னு டைப் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ்னு நமக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா RSI லென்த் வந்து டிஃபால்ட்டாக 14ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்திங்கில் வந்து நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து பொலிங்கர் பேண்டை வந்து இது கூட ஆட் பண்ணி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, அது நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னா, பட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும் அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜே வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணி கொடுக்குறதுல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் லெவலை வந்து நமக்கு பிக்கப் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோடைய லென்த் வந்து 14 பீரியடாக டிஃபால்ட்டாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டு டேவியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன நம்ம டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நீங்கள் ஒரு புரோக்கர் டெர்மினல் போய் பண்ணுறதா இருந்தால், இப்போ இதில் வந்து நான் வந்து க்ரோவில் வந்து நான் பண்ணுறேன், சேம் தான். இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் செட்டிங்ஸ் தான். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 3 மூவிங் ஆவரேஜில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கன்வெர்ட் ஆகி வரும். பட் ஆனால் புரோக்கர் டெர்மினலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை எனேபிள் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் மெயினான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லைன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐயோடைய லென்த்து. இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஸ்மூத் மூவிங் ஆவரேஜில் செட் பண்ணி வச்சுருக்கிற சிம்பிள் மூவிங் ஆவரேஜோடைய பீரியட் வந்து என்னென்னா 14 பீரியடு. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். அதாவது வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓவர் பாட் ஏரியாவாக இருக்கிறது 70ல் இருக்கணுமா 60ல் இருக்கணுமா இல்லைனா அது என்ன லெவல்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ அந்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்து லெவல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிஃபால்ட் லெவலே வந்து நமக்கு வந்து நல்லா தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது உங்களுக்கு அப்பர் லிமிட் அதாவது ஓவர் பாட் ஏரியா வந்து 70, மிடில் லிமிட் வந்து நமக்கு 50, அதே மாதிரி ஓவர் ஷோல்டு ஏரியா வந்து 30. ஆனால் இந்த 70க்கு வந்த உடனேயே வந்து நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறதும் அதே மாதிரி 30 லெவல்ஸில் வந்த உடனேயே நம்ம பை என்ட்ரி எடுக்கிறதும் தான் ஒரு தப்பான விஷயம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஆர்எஸ்ஐ லெவல் வந்து 24.81 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன இருக்குது மேலே வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது இப்போ ஓவராலாக இப்போ இந்த லெவல் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ட்ரெண்ட் வந்து என்னென்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை வந்து நமக்கு எப்போ ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 30க்கு கீழேயே வந்து வந்துடுச்சு. ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்குள்ள இன்னும் வரலை. ஸோ இந்த இடத்த திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஆர்எஸ்ஐ லென்த் வந்து கிராஸ் ஓவர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த 30 லெவலில் வந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து மறுபடியும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த இடம் தான் நம்ம என்ட்ரி பாயிண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி செல்லிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து 68.52ல் ரிவர்சல் ஆகுது. ஸோ ரிவர்சல் ஆகும்போது ப்ரீவியஸாக ட்ரெண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேயே வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் லெவலில் முதல்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகுது. திரும்பியும் உங்களுக்கு 56 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் அதாவது ஆர்எஸ்ஐயோடைய லென்த்து வந்து உங்களுக்கு 65.87 வரைக்கும் உங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு வந்து முதல்ல ஒரு பிரேக் டவுன் நடந்துச்சு இல்லையா, அந்த பிரேக் டவுனுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹை பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடம் ஸோ இந்த இடம் தான் நமக்கு என்னென்னா ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக வந்து நமக்கு எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ நம்ம அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகலான்னு கேட்டிங்கன்னா
இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் சிக்னல் கொடுக்கல. அதாவது செல் என்ட்ரிக்கான ஒரு சிக்னல் கொடுக்கல. திரும்ப வந்து ஒரு ரிவர்சல் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு திரும்ப இந்த இடத்த உடச்சிதுன்னா திரும்ப வந்து என்ன ஆகலாம்னா 70, 75, 80 வரைக்கும் கூட மேலே போகலாம். ஒரு சில நேரம் வந்து 90 கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகலைன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த திரும்ப மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டிங், அதாவது ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்டை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா, அதை மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் நம்ம இந்த லெவலை ஒரு ஸ்டாப் லாஸாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 50 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால், அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதோ அதே ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு இறக்கமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இறக்கமும் கொடுக்கும். அதே நேரம் ஏற்றமாக இருந்தால் அதே நல்ல ஒரு ஏற்றமும் கொடுக்கும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு இறங்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு லெவல்ஸில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்குது. இப்போ நமக்கு இங்கே கீழே அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முதல்ல இங்கே கிராஸ் ஓவர் ஆகுது, திரும்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஏற்றம் கொடுக்குது. இப்போ இதை வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து இப்போ நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்எஸ்ஐயோடைய லெவல் வந்து 59 தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் வந்து அதோடைய ட்ரெண்டிங் ட்ராவல் வந்து ஒரு டவுன்வேர்டில் தான் வந்து இருக்குது. நமக்கு திரும்பவும் ஒரு இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா டச் ஆகிட்டு திரும்ப மேலே போயிட்டு மறுபடி ஒரு கிராஸ் ஓவர் 50க்கு கீழே கிராஸ் ஓவர் நடக்கும்போது ஏற்கனவே ஒரு லோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ, அதாவது இந்த லெவல்ஸ் வந்து இப்போ இந்த லெவல்ஸை எப்போ மறுபடி நமக்கு பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கேண்டிலில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போதும் ஒரு அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் நடக்குதுன்னா அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா ஒரு நம்ம கேபிட்டல் என்ன நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம புரோக்கர் டெர்மினலில் பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் வியூலையும் வந்து சேம் தான். ரெண்டுமே வந்து ஒரே கால்குலேஷன் மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு வருது. பட் ஆனால் இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிள்டில் வரும். அதில் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா நம்ம தான் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ இது கூட அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு லேகிங் இண்டிகேட்டரை வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அதுலேயே வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக மூவிங் ஆவரேஜஸ் வந்து ஆட் ஆகி வந்துருந்துச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா
அதாவது ஒரு 2 இண்டிகேட்டரையும், அதாவது ஒரு லீடிங் இண்டிகேட்டரையும் ஒரு லேகிங் இண்டிகேட்டரையும் வந்து நம்ம சேர்த்து ஒரு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து மிஸ் ஆகாது. இப்போ பாருங்க, இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்மாக ஒரு கேண்டில் 1 ஹவர் கேண்டில் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது. சேம் அதே டைமில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவையும் இங்கே ஆர்எஸ்ஐ கட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து கொடுக்கும். நம்ம 30 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு வந்த உடனே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரிக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரசி உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.